இப்போ அந்த திருத்தணியில் பார்த்தோமே சார், அது வந்து என்ன மனநிலை, எங்களை கவனின்ற மனநிலை தான் அது. இது இவங்களது. ஐ எம் ரைட், ஐ வாண்ட் கன்வே திஸ் டு தி ஜென்ரல் பப்ளிக் அண்ட் டாக் டு மீ ஆர் டாக் அபவுட் மீ, அதுதான் அது. அப்படியே அந்த பக்கம் போவோம். ஐ எம் ரைட், ஐ டோன்ட் வாண்ட் டு கன்வே திஸ் டு ஜென்ரல் பப்ளிக். என்ன சொல்ல முடியாது, சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன். 2 ஐ எம் ரைட். ஒன்று பப்ளிக்கு சொல்லுது, அதில் சந்தோஷம் அடையுது. இன்னொன்று பப்ளிக்கில் இருந்து தப்பிக்கணும்னு நினச்சி சூசைடுக்கு போயிடுது. இதில் 2 மனநிலை இருக்குது சார். இந்த 2 மனநிலையில் எது தவறான மனநிலை, இது ஆபத்தான மனநிலை? ரெண்டுமே. இது வந்து ஐ எம் ரைட் ஊர் உலகத்துக்கு சொல்கிறதுன்றது என்னை பொறுத்தளவு இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சொல்லிட்டீங்க, அதுக்குண்டான ஒருவேளை இப்போ அவர் அந்த மாதிரி நடந்திருந்தால் அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களே கண்டிச்சிருப்பாங்க, இல்லை ஸ்டேஷனில் அதுக்குண்டான விஷயங்கள் நடக்கும், இல்லைன்னா அவர் வாதிட்டிருப்பார், அது அதோடு முடிஞ்சிடும். ஆனால் ஜென்ரல் பப்ளிக் இதை கொண்டு போயிட்டீங்கன்னா அவர் சரி தப்பெல்லாம் செகண்டரி. நீங்கள் ஆல்ரெடி தண்டனை கொடுத்தாச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வழக்கு முடித்து தண்டனை கொடுத்த மாதிரி அது வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும்.